கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தவக்காலம் இரக்கத்தின் காலம். திருப்பாடல் 102:13 இவ்வாறு ஒரு வார்த்தையை சொல்லி நாம் படிக்கிறோம். அந்த வார்த்தைகளை இன்று நாம் தியானித்து, இந்த தவக்காலம் தண்டனை காலம் அல்ல, அது இரக்கத்தின் காலம் என்பதை உணர்ந்து இந்த தவக்காலத்தை அற்புதமாய் அனுசரிப்போம். திருப்பாடல் 102:13 ஆசிரியர் கூறுகிறார், நீ எழுந்தருளி சீயோனுக்கு இரக்கம் காட்டும், அதற்கு இரக்கம் காட்ட வேண்டிய காலம் இதுவே. ஆம், குறித்த காலம் வந்துவிட்டது. தி அப்பாயிண்டட் டைம். இந்த குறித்த காலம் என்பது டெட்லைன் அல்ல, அது கிரேஸ் பீரியட், அது அருளின் காலம். ஒரு கடனை திருப்பி கட்ட முடியாத போது வங்கி மேலாளர், சரி வட்டியை தள்ளுபடி செய்கிறேன், அசலை மட்டும் கட்டு என்று சொல்வதை போன்றது இது. ஆனால் கடவுள் இன்னும் ஒருபடி மேலே போய், உன் கடனை நானே சிலுவையிலே கட்டிவிட்டேன், நீ மட்டும் என்னிடம் திரும்பி வா என்கிறார். இதுதான் தவக்காலம் நமக்கு தரும் மாபெரும் ஆஃபர். அன்புக்குரியவர்களே, வட்டியை மட்டும் மன்னிப்பதல்ல, கடனையே முழுமையாக மன்னித்தார். இறைவனின் இரக்கத்தை புரிந்து கொள்ள ஒரு சின்ன நிகழ்வை கூறலாம். ஒரு மனிதன் விண்ணக வாசலுக்கு போனான். அங்கே பேதுருவடியார் ஒரு தராசை வைத்திருந்தார். நீ செய்த புண்ணியங்களை ஒரு தட்டிலும் பாவங்களை ஒரு தட்டிலும் வை என்றார். அந்த மனிதன் சொன்னான், சாமி, நான் செய்த புண்ணியங்கள் எல்லாம் ரொம்ப லைட் வெயிட், ஆனா நான் செய்த பாவங்கள் எல்லாம் ஹெவி டியூட்டி தராசு, கண்டிப்பா பாவம் பக்கத்தான் சாயும் என்று சொன்னான். ஆண்டவர் இரக்கமுள்ளவர்னு கேள்விப்பட்டேனே, அது நிஜமா? அப்போது ஆண்டவர் குறுக்கிட்டு அந்த தராசின் முள்ளை பிடித்து கொண்டு சொன்னாராம், பாவத்தை விடு, தராசை விடு, என் கைப்பிடி விளைவா. அதுதான் இந்த தவக்காலம். பாவத்தை விட்டுவிட்டு, உலக தராசுகளை விட்டுவிட்டு, இயேசுவின் சிலுவையிலே செல்லும் வழியிலே அவர் கையை பிடித்து அவரோடு பயணிப்பது இந்த தவக்காலம். இறையியல் ரீதியாக பார்த்தால் கடவுள் நீதி என்பது தராசில் நிற்பது அல்ல, நம்மை தூய்மைப்படுத்துவது. அவர் நம் பலவீனங்களைக் கண்டு கோபப்படுவதில்லை. அவர் ஒரு தந்தை தன் குழந்தை நடக்க தெரியாமல் விழுவதைக் கண்டு பரிதாபப்பட்டு தூக்குவது போல நம்மை அவர் தூக்குகிறார். அதைத்தான் தவக்காலத்தில் நாம் சொல்ல வேண்டும், பாவத்தை விடு, தராசை விடு, ஆண்டவருடைய கையை பிடி. இந்த ஒற்றை வரி கத்தோலிக்க இறையியலில் உச்சக்கட்ட அருள் மற்றும் இரக்கத்தை மிக ஆழமாக படம் பிடித்து காட்டுகிறது. பாவத்தை விடு, தராசை விடு, கடவுளுடைய கையை பிடி, வா. இதன் ஆழமான ஆன்மீக பரிணாமங்களை நாம் கண்டுணர வேண்டும். பாவத்தை விடுதல் இது வெறும் எச்சரிக்கை அல்ல, இது ஒரு விடுதலைக்கான அழைப்பு. பாவம் என்பது நாம் சுமந்து கொண்டிருக்கும் ஒரு கனமான சுமை. ஒரு நபர் கடலில் மூழ்கும் போது தன் கையில் இருக்கும் கனமான இரும்பு பெட்டிய பாவத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருந்தால் அவரால் நீந்த முடியாது. இது யதார்த்தம். நீயாக சேர்த்த மன்னிக்கணும், இந்த சுமை உன்னை மூழ்கடிக்கிறது, அதை முதலில் கைவிடு. பாவம் என்பது கடவுளை விட ஒரு பொருளையோ அல்லது செயலையோ உயர்வாக கருதுவது. அதை விடும்போதுதான் நம் கைகள் இறைவனை பற்றி கொள்ள தயாராகின்றன. இரண்டாவது, தராசை விடு. டிரான்செண்டிங் தி லீகலிஸ்டிக் ஜஸ்டிஸ். இது ஜஸ்டிஸ், நீதி, நேர்மை என்று பேசுகிறார்கள். இதுதான் மிகவும் புரட்சிகரமான சிந்தனை என்று நாம் உணர வேண்டும். தராசு என்பது இன்று நீதியின் அடையாளம். ஐ ஃபார் அன் ஐ என்று கூறுகிறார்கள். மனிதர்களாய் நாம் எப்போதும் கணக்கு பார்க்கிறோம். அவன் அதை செய்தான், அவன் அப்படி பேசலாம், இவன் இதை செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். நான் எவ்வளவு பாவம் செய்தேன், எவ்வளவு தவம் செய்தால் மன்னிப்பு கிடைக்கும். ஆனால் கடவுளின் இரக்கம்
கணக்கிற்கு அப்பாற்பட்டது. தராசை விடுவது என்பது நான் தகுதியற்றவன், என் குற்ற உணவிலிருந்தும் நானே என் புண்ணியங்களால் பரலோகம் போவேன் என்ற அகந்தையிலிருந்தும் விடுபடுவது. என் ஜபத்தினால், என் வல்லமையினால், என் திறமையினால் எல்லாம் செய்ய முடியும் என்ற நிலையிலிருந்து கடவுளின் அருளினால் என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற நிலைக்கு செல்வது. நீயும் கணக்கு பார்க்காதே என்று கடவுள் சொல்கிறார். நானும் கணக்கு பார்ப்பதில்லை. என் இரக்கம் உன் பாவத்தை விட பெரியது என்று கடவுள் கூறுகிறார். அதான் மூன்றாவது. எனவே என் கையை பிடி, உள்ளே வா. என் கையை பிடி, உள்ளே வா. இங்கேதான் திருப்பாடல் 102:13 குறித்த காலம் முழுமையடைகிறது. கடவுளுடைய கையை பிடிக்கிற போதுதான் கடவுள் சொன்ன அந்த குறித்த காலம் நிறைவேறுகிறது. இறைவன் ஒரு நீதிபதியாக அரியணையில் அமராமல் ஒரு தந்தையாக வாசல் நின்று கையை நீட்டுகிறார். இது ஒரு உறவு, இது ஒரு ரிலேஷன்ஷிப். சட்டங்களை பின்பற்றுவதை விட ஒரு நபரை, இயேசுவை பின்பற்றுவது கிறிஸ்தவம். அவள் என்று மாறுவது அவரினுடைய கையை பிடிக்கிற போது. கையை பிடித்து உள்ளே வா. இது வீடு திரும்புதல், ஹோம் கமிங். பாவி என்பது வெளியே நிற்பது, மகள் என்பது உள்ளே இருப்பது. நாம் வெளியே இருக்கிறோமா, உள்ளே இருக்கிறோமா? நிறைய பேர் இன்று அவுட்ஸ்டாண்டிங் கிறிஸ்டியன், ஸ்டாண்டிங் அவுட் சைடு தி சர்ச் என்பதை போல நாம் ஆண்டவருக்கு வெளியே இருக்கிறோமோ? ஒரு சிறுவன் தன் தந்தை விலையுந்த கடிகாரத்தை உடைத்து விட்டு அதை தராசில் வைத்து சரி செய்ய முயல்கிறான். ஆனால் தந்தையோ கடிகாரத்தை பார்க்கவில்லை. பயத்தில் அடங்கும் மகனின் கரங்களை பார்க்கிறார். கடிகாரத்தை விடு, என் கையை பிடி என்று அவனை தூக்கி அரவணைக்கிறார். அந்த தந்தைதான் நம்முடைய அன்பு கடவுள். திருப்பாடல் 102:14 தொடர்கிறது. உன் ஊழியர் அதன் கற்கள் மீது பற்று கொண்டுள்ளனர், அதன் புழுதி மீதும் பரிவு காட்டுகின்றனர். இந்த மனிதர்கள் எதன் மீது பற்றுக் கொள்கிறோம்? சுயநலத்தின் மீது பற்றுக் கொள்கிறோம். நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் என்ற எண்ணம் ஒரு ஆன்மீக புற்றுநோய். நேர்மையற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நேர்மை என்பது ஒரு பழைய காலத்து நகைச்சுவை போல பார்க்கப்படுகிறது. நேர்மை இன்று கிண்டல் அடிக்கப்படுகிறது, கேலி செய்யப்படுகிறது. லஞ்சம் வாங்காதவனை பார்த்து உலகம் அவன் ஒரு பிழைக்க தெரியாத பையன், அவன் பிழைக்க தெரியாதவன் என்று சிரிக்கிறது. ஊனத்துக்கு லாயக்கு இல்லை என்று ஏளனப்படுத்துகிறது. நாம் மண்ணையும் புழுதியையும், பணம், பதவி, புகழ் இவற்றைத்தான் அதிகமாக அன்பு செய்கிறோம். ஆனால் அந்த புழுதிதான் நம் கண்ணை மறைக்கிறது. இதனால் உறவுகள் அழிகின்றன, மனிதாபிமானம் புதைக்கப்படுகின்றது. இதைத்தான் திருப்பாட ஆசிரியர் சீயோனின் கற்களையும் புழுதியையும் நேசிப்பது என்பது இடிந்து கிடக்கும் ஆலயத்தை, நம் ஆன்மாவை மீண்டும் கட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஏக்கத்தை சொல்லுகிறது. சீயோன் நகரம் எருசலேமுக்கு அடையாளம். பகைவரால் இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கி கிடந்த சூழலில் இந்த பாடல் எழுதப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டிடம் இடிந்துவிட்டால் மக்கள் அதை குப்பை என்று ஒதுக்கி விடுவார்கள். பாலடைந்த கட்டிடத்தை யாரும் அங்கு வாழ விரும்புவதில்லை. ஆனால் அந்த ஆலயத்தை நேசிக்கும் ஊழியர்களோ இடிந்து கிடக்கும் ஒவ்வொரு கல்லையும் புனிதமாக கருதி முத்தமிடுகிறார்கள். சிதறி கிடக்கும் புழுதியை கண்டு கண்ணீர் விடுகிறார்கள். நாம் வாழ்வு பாவத்தினால் இடிந்து சிதைந்து புழுதி போல பெருமதிப்பற்றதாக கிடந்தாலும் கடவுள் நம்மை தூக்கி எறிவதில்லை. இந்த கல்லையும் இந்த புழுதியை வைத்து என்னால் மீண்டும் ஒரு கோபுரத்தை கட்ட முடியும் என்று அவர் நம் சிதவிகளிலிருந்து அவர் பற்றுக் கொள்கிறார், அன்பு கொள்கிறார். புழுதுதான் மனிதனுடைய உண்மை நிலை. விழித்தில் புழுதி என்பது மனிதனின் பலவீனத்தை குறிக்கக்கூடியது. நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று கடவுளுடைய வார்த்தை கூறுகிறது. உலகம் நம்மிடம் இருக்கும் அழகு, அறிவு, செல்வம் ஆகியவற்றின் மீது தான் பற்றுக் கொள்கிறது. அழகு இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா, பணம் இருக்கிறதா என்றுதான் பார்க்கிறது. ஆனால் இறைவன் மட்டுமே நம்மிடம் இருக்கும் பலவீனம், தோல்வி, கண்ணீர்,
வேதனை என்கிற இந்த புழுதியை மண் மீது பரிவு காட்டுகிறார். நாம் பல நேரங்களில் கடவுளிடம் போகும்போது நம்மை ஒரு பளிங்கு போல காட்டிக்கொள்கிறோம், காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறோம். மேக்கப் என்று அந்த வார்த்தையை உச்சரிக்கிறேன், போட்டுக்கொள்வது போல. ஆனால் கடவுள் சொல்கிறார், உன் பளிங்குகள் எனக்கு வேண்டாம். உன் புழுதியை, உன் மண்ணை, உன் உண்மையான பலவீனத்தை என்னிடம் கொடு, நான் அதன் மீது பரிவு காட்டுகிறேன் என்கிறார். ஆண்டவர் பரிவு காட்டவே நம்மை அழைக்கிறார். கத்தோலிக்க பார்வையில் நாம் அனைவரும் வாழ்வுள்ள கற்கள். ஒரு கட்டிடம் இடியும் போது கற்கள் தனித்தனியாக சிதறி விழும். இந்த மனிதர்கள் நேர்மையற்ற செயல்களால் தனித்தனியாக பிரிந்து கிடக்கிறார்கள். என்னோடு கூட்டி சேர்க்காதவர் எனக்கு எதிராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரே, தவக்காலம் அனைவரையும் கூட்டி சேர்ப்பது. சிதறி கிடக்கும் கற்களை சேர்ப்பது என்பது பிரிந்து கிடக்கும் உறவுகளை மீண்டும் ஒன்றிணைப்பது. தவக்காலம் என்பது பாவத்தால் புழுதியாகி போன, மண்ணாகி போன இதயங்களை இறைவனின் இரக்கம் என்னும் தண்ணீரில் குழைத்து மீண்டும் ஒரு புனிதமான ஆலயமாக கட்டி எழுப்பக்கூடிய காலம். எனவேதான் இது இரக்கத்தின் காலம். உலகம் உன்னை ஒரு உடைந்த கல் என்று ஒதுக்கலாம், உலகம் உன்னை உடைந்த கல் என்று ஒதுக்கலாம், புறக்கணிக்கலாம். ஆனால் கடவுள் அந்த கல்லின் மீது பற்று கொள்கிறார், அன்பு கொள்கிறார். உலகம் உன்னை ஒரு தூசி என்று தள்ளலாம், ஆனால் உன் கடவுள் அந்த புழுதிக்கு உயிர் கொடுக்க காத்திருக்கிறார். குழந்தை நபுகளுக்கு உயிர் கொடுத்தவர் அல்லவா? இறைவனின் பேரன்பு என்பது அழகானவற்றை அன்பு செய்வதல்ல, மாறாக அவர் எதை நீ அன்பு செய்கிறாரோ அதை அழகாக மாற்றுவது. இடிந்து கிடக்கும் சீயோனை, உன்னுடைய வாழ்வை அவர் மீண்டும் கட்டுவார். ஏனெனில் அவன் அதன் புழுதி மீது பரிவு கொண்டிருக்கிறார். கத்தோலிக்க திருவை தவக்காலத்தை ஒரு ஆன்மீக வசந்த காலம் என்று அழைக்கிறது. ஆன்மீக வசந்த காலம். ஏனெனில் இரக்கம் இது கடவுளுடைய இயல்பு. பரிவு இது கடவுள் நம் காயங்களை வருடக்கூடிய விதம். பேரன்பு இது நம்மை ஒருபோதும் கைவிடாத பேரன்பு, பிணைப்பு. இரக்கம், பரிவு, பேரன்பு இவை அனைத்தும் அளவில்லாமல் கிடைக்கக்கூடிய உன்னதமான காலம். எனவே இது வசந்த காலம். நாம் நேர்மையற்ற செயல்களால் அழிந்து போவதை காண சகிக்காமல் தான் இறைவன் எழுந்தருளி வருகிறார். அவர் அரியணையில் உட்கார்ந்து கட்டளையிடவில்லை, அதை செய் என்று கட்டளையிடவில்லை. சிலுவையை தூக்கி கொண்டு தம் தெருக்களில் இறங்கி வருகிறார். இறுதியாக அன்புக்குரியவர்களே, குறித்த காலம் வந்துவிட்டது. அது தவக்காலம். இது அழுவதற்காகவோ பயப்படுவதற்காகவோ உரிய காலம் அல்ல, அன்பினால் கழுவப்படுவதற்கான காலம். நம்முடைய நேர்மையற்ற உலக போக்குகளை விட்டுவிட்டு இறைவனின் நேர்மையான அந்த இரக்கத்தை பற்றிக் கொள்வோம். ஜெபிப்போமா? இரக்கமுள்ள இறைவா, இடிந்து கிடக்கும் எங்கள் வாழ்வை உமது பேரன்பால் மீண்டும் கட்டி எழுப்பும். குறித்த காலமான இந்த புனிதமான தவக்காலத்தில் நாங்கள் உம்மிடம் திரும்பி வந்து உம் கரங்களை பிடித்துக் கொண்டு நீதியிலும் நேர்மையிலும் நடந்து நிலைத்திருக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆமேன்.